Hello friends, welcome back to our channel Abhi Chemistry Tutorial. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா some repeated questions of physical chemistry. Set examsல கேட்கக்கூடிய some repeated questions தான் நம்ம பார்க்க போறோம். So ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ இது. ஸோ செட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கான்செப்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா, ஒரு சில ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். ஸோ செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா நெட் அளவுக்கு டிஃபிகல்ட்டி இருக்காது செட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு. ஸோ அந்த வகையில் நம்ம அந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் இதில். யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெயினாக நான் வந்து இந்த சேனல் வந்து எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே, நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோவா வீடியோஸ் அவைலபிளாக இருக்காது யூடியூப்பில் பார்த்தோம் அப்படின்னாலுமே ப்ரிப்ரேஷன்ஸுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ கைண்ட்லி உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு கொடுங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஒவ்வொரு வீடியோவுமே நான் எஃபோர்ட் போட்டு தான் பண்ணிகிட்ருக்கிறேன். கைண்ட்லி சப்போர்ட் மீ அண்ட் சப்ஸ்கிரைப் பிஃபோர் கோயிங் இன் டு த வீடியோ. ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாக இருந்தால் ரொம்ப ஹாப்பி, வெல்கம் பேக். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the number of radial and angular nodes in a 4f orbital. So 4f orbitalல எவ்வளவு radial and angular nodes இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு சிம்பிளாக ரெண்டு சின்ன equations இருக்குது. ரேடியல் நோட் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு n-l-1 அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபார்முலா போட்டால் போதும். ஆங்குலார் மோடுக்கு வந்து இஸ் ஈக்குவல் டு எல். ஸோ n அப்படின்னா என்னது அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஓகே, ஆங்குலார் நோட் அப்படின்னா என்னது எல் அப்படின்னா என்னது அசிமுதல் குவாண்டம் நம்பர். ஸோ n அப்படிங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அது நமக்கு வந்து இப்போ 4f அப்படின்னு சொன்னால் அந்த 4 தான் என்னது நமக்கு n பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ இந்த f எப்படி வருது அப்படின்னா எல்ல இருந்தால் f வருது. ஸோ எப்படி நம்ம சொல்லுவோம், s,p,d,f ஆர்பிட்டல்ஸ் நமக்கு இருக்குது. எஸ்ன்னா எல்லோட வேல்யூ என்ன இருக்கும், அசிமுதல் குவாண்டம் நம்பர் 0வாக இருந்துச்சுன்னா s ஆர்பிட்டல், 1ஆக இருந்துச்சுன்னா p ஆர்பிட்டல், 2ஆக இருந்துச்சுன்னா d ஆர்பிட்டல், 3ஆக இருந்துச்சுன்னா f ஆர்பிட்டல். ஸோ எல்லோட வேல்யூ இங்கே என்னது 4f அப்படிங்கிறதுனால 3. ஓகே, ஸோ இப்போ ரேடியல் நோடு கால்குலேட் பண்ணிடலாம். ஏன்னா n தெரியும், l தெரியும். n is equal to 4, l is equal to 3 and -1. ஸோ 4 - 3 - 1 என்னது 4 - 4 0. ஸோ ரேடியல் நோட்ஸ் இந்த 4f ஆர்பிட்டலுக்கு கிடையாது. ஆங்குலார் நோடு இருக்கான்னு பார்த்துடலாம். இட் இஸ் ஈக்குவல் டு அசிமுதல் குவாண்டம் நம்பர். ஸோ இங்கே வந்து எஃப் ஆர்பிட்டலுக்கு அசிமுதல் குவாண்டம் நம்பர் என்னது 3. ஸோ 3 ஆங்குலார் நோட்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா குவாண்டம் கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ த கம்யூட்டேட்டர் ஓகே எல்எக்ஸ் கேப் அண்ட் இன்டூ எல்ஒய் கேப் இஸ் ஈக்குவல் டு, சிம்பிளாக சொல்லிடலாம், நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஸோ எல்எக்ஸ் கேப் இன்டூ எல்ஒய் கேப் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ ஹெச் பார் எல்இசட் கேப். ஸோ ஹெச் அப்படிங்கிறது ஹெச் கட் அப்படிங்கிறது என்னன்னா h/2πயோட ரெப்ரசன்டேஷன் தான். ஓகேவா, ஸோ இது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. இந்த கான்செப்ட்டுமே சேர்ந்து அந்த கான்செப்டும் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நெட்டுக்கும் சரி செட்லேயுமே சரி இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நெட்லேயுமே இந்த கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்லேஷனல், ரொட்டேஷனல் அண்ட் வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இன் CO2 மாலிகூல் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்ட் பார்த்துடலாம். டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு எந்த ஒரு மாலிகூலுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலும் 3n. ஓகே, n அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் த மாலிகூல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லீனியர் நான் லீனியர் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அதில் ஒவ்வொன்றோடையும் டிரான்ஸ்லேஷனல், ரொட்டேஷனல், வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ லீனியர் மாலிகூலுக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷனல் மோஷனுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளவுனா 3, நான் லீனியருக்கும் டிரான்ஸ்லேஷனல் சேம் 3. ரொட்டேஷனல் பார்த்தீங்க அப்படின்னா லீனியருக்கு 2, நான் லீனியருக்கு 3. அப்போ வைப்ரேஷனல் எப்படி கால்குலேட் பண்ணலாம், டோட்டல் 3n. ஸோ 3nலேருந்து 3 + 2 5. ஸோ லீனியருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளவு 3n - 5. நான் லீனியர் மாலிகூல்ஸுக்கு 3n - 6. ஸோ இங்கே வந்து CO2 கொடுத்துருக்குறாங்க எக்ஸாம்பிள். இதுதான் CO2ஓட ஸ்ட்ரக்சர். C டபுள் பாண்ட் O, இந்த பக்கம் ஒரு டபுள் பாண்ட் O. இது வந்து என்னது லீனியர் ஸ்ட்ரக்சர். அப்படிங்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதான் நமக்கு அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ லீனியரில் டோட்டல் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்லேஷனல் கேட்டிருக்கிறாங்க 3,
ரொட்டேஷனல் கேட்டிருக்கிறாங்க 2, வைப்ரேஷனல் கேட்டிருக்கிறாங்க 3n - 5. n எவ்வளவு 3 atoms இருக்குது அப்படி தானே. ஸோ 3 3s are 9 - 5 which is 4. ஸோ ஆன்சர் என்னது 3 translational, 2 rotational and 4 vibrational degrees of freedom is possible for SiO2 molecule. Okay. Fourth question. Which of the following exhibits rotational spectra? So rotational spectraவுக்கு இந்த நாலில் எது வந்து possible அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பேசிக்காக கண்டிஷன் ஃபார் rotational spectra அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெர்மனண்ட் டைபோல் மொமெண்ட் இருக்கணும். அந்த மாலிகுலில் பெர்மனண்ட் டைபோல் மொமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி ஆக்டிவ் இன் கேஸ் ஆஃப் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். HH இதில் வந்து எங்கேயாவது பொலாரிட்டி இருக்கா? இல்லை. ஸோ நான் போலார், இது வராது. NN ரெண்டுமே சேம் ஆட்டம், ஸோ இதுவுமே நான் போலார். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்துருவோம். C டபுள் பாண்டோ சப் டபுள் பாண்டோ இதில் ரெண்டு சைட்லேயுமே வந்து டைபோல் மொமெண்ட் இருக்குது. பட் இந்த பக்கம் போகிற டைபோல் மொமெண்ட் கேன்சல்ஸ் the dipole moment on the other side. So இங்கே dipole moment எப்படி இருக்கும்? 0வா இருக்கும். ஸோ இது வந்து நான் போலார். ஓகே, பட் இந்த மாலிகுலை பார்க்கலாம். கார்பன் மோனாக்சைடு C டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் O. ஸோ இங்கே ஒரு டைபோல் மொமெண்ட் இருக்குது. ஏன்னா ரெண்டுக்குமே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது. டெல்டா நெகட்டிவ் டெல்டா பாசிட்டிவ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு போலார் மாலிகுல். ஸோ ஆன்சர் என்னது CO exhibits rotational spectra. Vibrational spectraவுக்கு என்ன கண்டிஷன்? There should be change in dipole moment. ரொட்டேஷனலுக்கு என்ன இருக்கணும்? ஒரு பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருக்கணும். பட் வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ராவுக்கு என்ன இருக்கணும்? There should be a change in dipole moment. ஸோ இதான் வந்து கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் தியரியிலேருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ பாயிண்ட் குரூப் ஆஃப் அல்லீன் மாலிகுல். ஓகேவா? அல்லீன் மாலிகுலோட பாயிண்ட் குரூப் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அல்லீன் அப்படிங்கிறது இதுதான். ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருவோம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் இந்த கார்பன் இந்த கார்பன் ஹைட்ரஜன் 2 இது எல்லாமே ஒரே பிளேனில் இருக்குது. அண்ட் இந்த H வந்து அவுட் ஆஃப் த பிளேன், இந்த இது வந்து இன்சைட் த பிளேன் வந்து போகுது. ஸோ இது ரெண்டுமே வந்து நான் பிளேனராக தான் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே C2 ஆக்சிஸ் இருக்குது. பட் நான் பிளேனராக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அது எதுக்குள்ளாடி வரும்? D குரூப்புக்குள்ளாடி வரும். ஸோ C2 ஆக்சிஸ் இருக்கிறதுனால 2 வரும். ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா D2D குரூப்பில் வந்து பாயிண்ட் குரூப்பில் வந்து அல்லீன் மாலிகூல் வரும். ஓகேங்களா? ஸோ அல்லீன் மாலிகூலோட பாயிண்ட் குரூப் என்னது? D2D. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடோட பாயிண்ட் குரூப் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஹேவிங் அ ஓப்பன் புக் லைக் ஸ்ட்ரக்சர். ஒரு புக்கை வந்து விரிச்சு மாதிரி இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர். இந்த பக்கம் ஒரு புக்கு ஒரு பேஜ் இருக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் இந்த பேஜ் இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ ஓப்பன் புக் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து நான் பிளேனார். ஒன்லி C2 ஆக்சிஸ் மட்டும்தான் பாசிபிள் இந்த மாலிகுலில். ஸோ C2 ஆக்சிஸ் மட்டும் இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் குரூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C2 பாயிண்ட் குரூப்பில் இருக்கும். ஹைட்ரஜன் பெராக்சைடோட பாயிண்ட் குரூப் என்னது? C2 பாயிண்ட் குரூப். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ ஸ்டேட் ஃபங்க்ஷன் அண்ட் ஆல்சோ அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி? ஓகே, ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன் அண்ட் பாத் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னது? இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட். ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட்டையும் ஃபைனல் ஸ்டேட்டையும் மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன். பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு எந்த பாத் எடுத்துச்சோ அந்த பாத்தை டிபெண்ட் பண்ணுறதா என்னது? பாத் ஃபங்க்ஷன். ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். பாத் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பாத் த்ரூ விச் த சிஸ்டம் அட்டைன்ட் த ஃபைனல் ஸ்டேட். ஓகேவா? அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ நமக்கு இன்டர்னல் எனர்ஜிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் ஸ்டேட்டையும் இனிஷியல் ஸ்டேட்டையும் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுது. ஸோ டெல்டா U = UF, அதாவது ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி. ஸோ இது வந்து என்னதுதான்? ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன் தான். ஓகே, நீ எக்ஸ்டென்சிவா இன்டென்சிவா அப்படின்னு பார்க்கணும். ஸோ எக்ஸ்டென்சிவ் இன்டென்சிவ் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னது? இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த கான்சன்ட்ரேஷன் ஆர் சைஸ் ஆஃப் த சிஸ்டம். சிஸ்டமோட கான்சன்ட்ரேஷனையோ சைஸையோ டிபெண்ட் பண்ணாமல் இருக்கக்கூடியது யார்? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அட் த சேம் டைம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் கான்சன்ட்ரேஷன் ஆர் சைஸ் ஆஃப் த சிஸ்டம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜிக்கு வந்து என்ன இல்லை? கான்சன்ட்ரேஷனையோ சைஸையோ டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ அது என்னது? ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷனும் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியுமா இருக்கக்கூடியது என்னது? இன்டர்னல் எனர்ஜி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் A.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஸ்பான்டேனியஸ் அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரேண்டம்னஸ் அதாவது என்ட்ரோபி பற்றியும் எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக்கா அப்படிங்கிறத பற்றியும் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஒரு அப்சார்ப்ஷன் ப்ராசஸாக இருந்தாலுமே அது வந்து எக்ஸோதெர்மிக்காக தான் இருக்கும். ஹீட்டை வந்து வெளியில் எவால்வ் பண்ணக்கூடிய எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாக தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ரேண்டம்னஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா கேஷியஸ் மாலிகூல் வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது மாலிகூல்ஸ் ஆட்டம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், ரேண்டம் மூமெண்ட்டில் இருக்கும். அப்படின்னா என்ட்ரோபி வந்து அதிகமாக இருக்கும். பட் அப்சார்ப்ஷன் நடக்கும்போது ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்டில் அது வருது. எல்லா ஆட்டம்ஸுமே ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்டில் வரும்போது அதனுடைய ரேண்டம்னஸ் எப்படி இருக்கும், டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ரேண்டம்னஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா it means entropy decreases. So in any adsorption, in any spontaneous adsorption process, the randomness decreases, that is entropy decreases, and the adsorption process is exothermic. Okay, so highly exothermic and there is decrease in entropy. So next question, the heat capacity of an equimolar mixture of helium and argon having an ideal gas would be. So இங்கே helium and argon பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே என்ன தான், மோனோ அட்டாமிக் கேஸஸ் தான் அண்ட் ஆல்சோ இனர்ட் கேஸஸ் அப்படி தானே. ஸோ இது வந்து ரியல் கேஸஸ் தான், they cannot be taken as ideal gas. பட் அந்த கண்டிஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொட்டேஷ்னல் அண்ட் வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்காது, only translational degrees of freedom இருக்கும். ஸோ ஜென்ரலாக ஃபார் ரியல் கேஸஸ் நமக்கு தெரியும் at constant volume CV is equal to, அதாவது heat capacity at constant volume is equal to 3/2 R for any real gas. ஸோ இங்கேயுமே ஹீலியம் அண்ட் ஆர்கானே நம்ம அப்படி தான் நம்ம அந்த வேல்யூ தான் கொடுக்க முடியும். ஸோ CV is equal to 3/2 R, R is gas constant. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ மைக்ரோ கேனோனிக்கல் என்செம்பிள்ஸ் ஆர் கேரக்டரைஸ்டு பை சேம் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மைக்ரோ கேனோனிக்கல் என்செம்பிள்ஸ், அதாவது என்செம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 டைப்ஸாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸில். மைக்ரோ கேனோனிக்கல் ensembles, canonical ensembles and grand canonical ensembles. So for example micro canonical ensembles அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா it is a collection of isolated macroscopic system with a specified or constant number of particles, constant volume and constant energy. ஓகேவா, அதாவது சேம் இல்லைன்னா கான்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், கான்ஸ்டன்ட் வால்யூம் அண்ட் கான்ஸ்டன்ட் எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மைக்ரோ கேனோனிக்கல் என்செம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேனோனிக்கல் என்செம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸும் வால்யூமும் டெம்பரேச்சரும் சேமாக இருக்கும். ஓகே, ஸோ ஐசோதெர்மிக், டெம்பரேச்சர் சேமாக இருக்கும், வால்யூம் சேமாக இருக்கும், நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் சேமாக இருக்கும். அப்படி ஒரு சிஸ்டத்தை நம்ம என்ன சொல்லுவோம், கேனோனிக்கல் என்செம்பிள் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸில். அண்ட் கிராண்ட் கனோனிக்கல் என்செம்பிள் அப்படின்னா வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அண்ட் ஆல்சோ கெமிக்கல் பொட்டன்ஷியலுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த மூணு என்ன பார்த்தீங்க அப்படின்னா சேமாக இருக்கும் ஆர் கான்ஸ்டன்ட், ஒரே வேல்யூவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்கிறோம். ஸோ மைக்ரோ கனோனிக்கல் என்செம்பிள் அப்படின்னா எதெல்லாம் சேமாக இருக்கும், நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், volume and energy will remain same. So this is the answer. So canonical கட்டாலும் தெரியும், number of particles, volume and temperature will be constant. And grand canonical ensemble பார்த்தீங்கன்னா chemical potential which is represented by mu and volume and temperature, இது மூணுமே எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். Next question, the ionic strength of 1.28 molar of HNO3 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அயானிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் நைட்ரிக் ஆசிட், ஸோ மொலாரிட்டி ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க, அதாவது கான்சன்ட்ரேஷன் 1.28 மோலார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அயானிக் ஸ்ட்ரென்த் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ½ இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் CI இன்ட்டு ZI². CI அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த பர்டிகுலர் அயான் அண்ட் ZI அப்படிங்கிறது சார்ஜ் ஆஃப் தி அயான். ஸோ அயானிக் ஸ்பீஷிஸ்க்கு தானே ஸ்ட்ரென்த் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே மீன் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா HNO3 இஸ் a strong acid. இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும், H ப்ளஸ் அண்ட் NO3 மைனஸாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா +1 -1. ஸோ நம்ம வந்து அந்த வேல்யூ மட்டும்தான் எடுப்போம். ஸோ 1 அப்படின்னு சொல்லும்போது மல்டிப்ளை பண்ணும்போது அதே ஆன்சர் தான் வரப்போகுது.
கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1.28ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து HNO3 அப்படின்னு பார்க்கும்போது 1:1 எலக்ட்ரோலைட்டாக இருக்கும். ஸோ 1:1 எலக்ட்ரோலைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் அப்ளிகபிளாக இருக்காது. அயானிக் ஸ்ட்ரென்த் வில் பி ஈக்குவல் டு த மொலாரிட்டி ஆர் கான்சன்ட்ரேஷன். மொலாரிட்டிக்கு டைரெக்டாக என்னவா இருக்கும், ஈக்குவலண்டாக இருக்கும் இன் கேஸ் ஆஃப் 1:1 எலக்ட்ரோலைட். சப்போஸ் இதை தாண்டி வேறு சார்ஜ் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த ஃபார்முலா அப்ளிகபிளாக இருக்கும். அண்ட் அயானிக் ஸ்ட்ரென்த்தோட ஃபார்முலா இதுதான். பட் இன் கேஸ் ஆஃப் 1:1 எலக்ட்ரோலைட் நம்ம டைரெக்டாக கொடுத்துருக்கக்கூடிய மொலாரிட்டியை தான் நம்ம அயானிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு எழுதுவோம். ஸோ அயானிக் ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு 1.28. The potential of hydrogen electrode at pH 10 will be. ஸோ இதுக்கு வந்து டெரிவேஷன் தான் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். அந்த நம்ம pH டெரிவேஷனுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத தான் நான் இங்கே ஷார்ட்டாக எழுதியிருக்கிறேன். ஸோ நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா E is equal to minus 0.0591 pH. ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன் தெரிஞ்சால் போதும். pHோட வேல்யூ 10 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த டைமில் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது minus 0.0591 into 10 which is minus 0.59 volt. ஓகே, ஸோ ஆன்சர் என்னது minus 0.59. 13th question. For which order the half-life period of a reaction is independent of initial concentration? ஸோ எந்த ஆர்டரில், ஃபஸ்ட் ஆர்டர்லையா, செகண்ட் ஆர்டர்லையா, ஜீரோ ஆர்டர்லையா, எந்த ஆர்டரில் ஹாஃப் லைஃப் ஆஃப் எ பீரியட் வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணலை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். 3 ஈக்குவேஷன்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு T half is equal to initial concentration A0 by 2K. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா T half is equal to 0.693 by K. செகண்ட் ஆர்டருக்கு T half is equal to 1 by A0, அதாவது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இன்டூ K. ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்லேயுமே இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணாத எந்த ஈக்குவேஷன் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆர்டரோட ஈக்குவேஷன் தான் இருக்குது. ஸோ விச் ஆர்டர் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்? ஃபர்ஸ்ட் ஆர்டர். 14th question. So which of the following plots represents a zero order reaction? ஸோ இதில் 4 பிளாட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் எது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A மைனஸ் எக்ஸுக்கும் டைமுக்கும் இங்கே 3 கிராஃபில் பிளாட் பண்ணியிருக்காங்க. ஸோ A மைனஸ் எக்ஸ் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 4ல் எது வந்து ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா A0 minus A is equal to KT. இதான் வந்து ஃபார்முலா. ஸோ இதில் நம்ம வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் A அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஆஃப்டர் டைம் அந்த கான்சன்ட்ரேஷன் let it be X அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா A minus X equal to KT. ஸோ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனில் வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 0 அப்படின்னு எடுக்கும்போது X is equal to KT. ஸோ இது வந்து Xக்கும் Tக்குமான ஒரு பிளாட்டாக தான் இருக்க முடியும். அண்ட் இட் பாசஸ் த்ரூ த ஆரிஜின். ஓகே, ஏன்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால இட் பாசஸ் த்ரூ த ஆரிஜின். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கிராஃப் தான் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனோட கிராஃப். ஸோ இதான் என்னது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனோட கிராஃப். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், தலைகீழாக வர மாதிரி இருக்குது. செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனோடது இந்த கிராஃப். அண்ட் இந்த கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷனோடது. ஸோ இந்த 4 கிராஃப்மே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து இஃப் த டைம் டேக்கன் ஃபார் 50% ஆஃப் த ரியாக்ஷன், அதாவது T half தி அமௌண்ட் மாறுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T செகண்ட்ஸ் அப்படின்னா the time required for the completion of 99.99% of reaction எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் K வேல்யூ போட்டோம் அப்படின்னா 1 by T ln A0 by AT. A0 அப்படிங்கிறது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், AT வந்து அட் த பர்டிகுலர் டைம் என்ன கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது தான். ஸோ T half வந்து இங்கே T அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, T half வந்து T அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து 99.9% கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னா ஒன்லி 0.1% தான் இன்னும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இருக்குது. ஓகே, இன் தேட் கேஸ் நம்ம எப்படி எழுதலாம், இதை 1/1000 ஆஃப் த ரியாக்டன்ட் இஸ் லெஃப்ட் அப்படி தானா. ஸோ 0.1%, 0.1 out of 100, அதை வந்து 1/1000 அப்படின்னு மாற்றி எழுதியிருக்கோம். ஸோ அப்படி எழுதும்போது இவ்வளோ ரியாக்டன்ட் தான் நமக்கு வந்து என்ன ஆகணும், இது டிகம்போஸ் ஆகணும். ஸோ இதுதான் என்னது, ஆஃப்டர் டைம்
ஒரு பர்டிகுலர் டைம் டி நமக்கு 99.9% ரியாக்ஷன் போனதுக்கு அப்புறமா நமக்கு இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன். இப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபைனலாக எப்படி இருக்கும்? A/1000. 1000ல் ஏ பங்கு தான் எவ்வளோ நமக்கு இருக்கும் போகிறதுக்கு இருக்கும், இன்னும் ரியாக்ட் ஆகிறதுக்கு இருக்கும். ஸோ T12 வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.693/K அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ஹாஃப் லைஃப் பீரியடோட ஃபார்முலா. ஸோ இந்த T12 அப்படிங்கிறத T அப்படின்னு கொடுத்துட்டாங்க 50%க்கு T செகண்ட்ஸ் அப்படின்னப்போ அதை வந்து T அப்படின்னு நம்ம மாற்றி எழுதிக்கலாம். T is equal to 0.693/K. ஸோ K வேல்யூ நம்ம இருந்து எடுக்க முடியும் 0.693/T. ஸோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை நம்ம திருப்பி எழுதணும் அப்படின்னா இதை வந்து T டேஷ் அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஐடென்டிஃபிகேஷனுக்கு. தட் இஸ் ஆஃப்டர் ஃபார் 99.99% கம்ப்ளீஷனுக்கு எவ்வளோ டைம் அப்படிங்கிறது. KT is equal to 2.303 log A0/AT. ஓகே, the same திருப்பி எழுதியிருக்கிறோம். ஒன்லி திங் என்னது, டீயை மேலே கொண்டு வந்திருக்கோம் அண்ட் லானை வந்து 2.303 லாகாக மாற்றும் போது இந்த வேல்யூ வந்து கூடலாம் ஒட்டிக்கிட்டு வரும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கேக்கு வந்து இந்த பர்டிகுலர் வேல்யூ, ஓகே, இந்த வேல்யூவை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த கேக்கு பதிலாக 0.693/T into T dash is equal to 2.303 log இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் A அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா A by after time T எவ்வளவு A/1000 வந்து இன்னும் ரிமைனிங்காக இருக்குது. ஸோ A கேன்சல் ஆகிடுது, 1000 மேலே போகும்போது 2.303 log 1000. ஸோ log 1000 என்னது 3. ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது T டேஷை வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரும்போது T dash is equal to 10T அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஃபார் த கம்ப்ளீஷன் ஆஃப் 99.99% of the reactant, the time required is 10T. 10 times T12. Okay. Next one, the solid state level question. 16th question. The diffraction pattern of a lattice gave lines corresponding to 111, 200, 220, 311 and 222. இதெல்லாம் மில்லர் இண்டிசஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த லாட்டிஸ் வந்து எந்த டைப் ஆஃப் இதுக்கு எந்த டைப்புக்கு வந்து பிலாங் ஆகும் அப்படின்ற பாடி சென்டர்ட் கியூபிக்கா, மோனோக்ளினிக்கா, ட்ரைக்ளினிக்கா, ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர் டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மில்லர் இண்டிசஸ்லேருந்து ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் கியூபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா டைப் ஆஃப் மில்லர் இண்டிசஸுமே அலோட். அப்போ எது இருந்தாலும் நம்ம சிம்பிள் கியூபிக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம், பட் கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. பட் பாடி சென்டர்ட் கியூபிக்குக்கும் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்கு நம்ம ஒரு ஃபைனலைசேஷனுக்கு வரலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா HKL இந்த 3 இண்டிசஸ் இருக்கு இல்லையா, HKL தான் என்னது மில்லர் இண்டிசஸ் HKL. ஸோ H + K + L இந்த 3 ஆட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈவன் நம்பர் வந்துச்சு அப்படின்னா தே ஆர் அலவுட். ஸோ ஈவன் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், பாடி சென்டர்ட் கியூபிக்கோட மில்லர் இண்டிசஸ் ஆர் மில்லர் பிளேன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஆட் பண்ணி பார்த்துடலாம். 1 + 1 + 1 3, 2 + 0 + 0 2. அப்போ இது வந்து ஆடு, இது வந்து ஈவன். ஸோ அப்படி வரும்போது கண்டிப்பாக பாடி சென்டர்ட் கியூபிக்காக இருக்க முடியாது. ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்கு என்ன இதுன்னு பார்த்துடலாம். HKL மூணுமே எய்தர் ஈவனாக இருக்கணும் இல்லைன்னா ஆடாக இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது மூணுமே ஆடாக இருக்குது. இங்கே பார்த்தோன்னா இது மூணுமே ஈவன், இது 3 ஈவன், இது 3 ஆடு, இது 3 ஈவன். ஸோ ஈவன் ஆட் அப்படின்னு எல்லாமே ஈவன் எல்லாமே ஆட் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். The next one, the Miller indices of a plane which cuts the crystallographic axis at A/2, B and C/3 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ மில்லர் இண்டிசஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் வந்து A/2, B, C/3 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து ஒரு கிளியர் ஃப்ராக்ஷனாக மாற்றும் போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு 6/2 3 வரும், அப்படி தான். ஸோ அதுதான் என்னது A. அண்ட் B வந்து பார்த்தீங்க அப்படின்னா த ஹோல் ஃப்ராக்ஷன் 6. ஸோ இங்கே C/3 வந்து 6க்கு ஈக்குவலண்டாக இருந்து C/3 × 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வரும். ஸோ இதை வந்து ஹோல் நம்பராக மாற்றும் போது 2 வரும். ஸோ 362 இஸ் த மில்லர் இண்டிசஸ் ஆஃப் த கிறிஸ்டலோகிராஃபிக் ஆக்சஸ் A/2, B and C/3. இது ஒரு சின்ன ஷார்ட்கட் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி சிம்பிளாக நம்ம வந்து சின்ன சின்ன கொஸ்டின்ஸை வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஐ திங்க் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட்
நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னுமே நிறைய கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ ஸ்டே டியூன்ட். See you in the next video. Until then, bye. Thank you. Take care. Happy learning.